குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது போது அதற்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி அதிமுக. சிறுபான்மை மக்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்காக வாக்களித்து விட்டு நாங்கள் சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் என்று சொல்வதை யாரும் நிச்சயமாக நம்ப மாட்டார். முதல் முறையாக அவர் தேர்தலை சந்திக்கின்றார். அதே போல் நேரடி அரசியல் களத்தில் அவர் முதல் முறையாக இறங்குகிறார். எனவே அவருடைய கட்சியினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பது இப்போது கடந்த கால அனுபவங்களை வைத்து பார்க்கும்போது அவர் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் சோபிக்க மாட்டார். அவருக்கு பெரும் அளவில் மக்களுடைய ஆதரவு இருக்காது. ஒரு நடிகராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டங்களை வைத்து கொண்டு தேர்தல் அரசியலை நிர்ணயிக்க முடியாது. ஏனென்றால் தேர்தல் என்பதே தனி கலை. நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தலாம், மாநாடு நடத்தலாம், ஏராளமான லட்ச மக்கள் அந்த கூட்டங்களில் பங்கு கொள்ளலாம். அது ஏதாவது ஒரு வகையான பேச்சு கவர்ச்சி அல்லது ஒரு நடிகர் என்ற கவர்ச்சியினால் மக்கள் வருவாங்க. ஆனால் வாக்களிக்க போகும்போது தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த முடிவை அவர்கள் எடுக்கும்போது அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு, அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை வைத்து தான் முடிவெடுப்பாங்க. அந்த வகையில் விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் சட்டமன்ற தேர்தலில் பெரும் அளவுக்கு அவரால் வெற்றி பெற முடியாது. நிச்சயமாக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி அதுக்கு அடுத்த நிலைக்கு தான் அவர் செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். நிச்சயமாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்களில் போட்டியிட்டு மணப்பாறையிலும் பாபநாசத்திலும் 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக கூடுதலான இடங்களை திமுகவிடம் கேட்டோம். இந்த சார், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை என்பது, அதை மிக சுருக்கமாக ஓட் சோரி என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமர்சித்திருக்கிறார். ஓட்டு திருடு என்பது ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடாக நாங்கள் பார்க்கிறோம். பாஜகவுக்கு ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளை அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளை எல்லாம் ஒரு பக்கம் பறிக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியுமா என்றால் ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவோம் என்று பாஜக சொல்கிறார்கள் என்றால் பீகார் மாடலில், ஏன்னா பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது, அங்கு தேஜஸ்வி யாதவுடைய ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு நல்ல ஒரு கூட்டணியும் மக்களுடைய அமோகமான ஆதரவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அங்கு இந்த வாக்கு திருடில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதெல்லாம் தவறானது என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டது. தேர்தல் ஆணையம் சொல்வது தான் தவறு என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். உதாரணமாக சில வாக்காளர்களை அவர்கள் இறந்து விட்டார்கள், எனவே அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னது. இறந்து போனதுனால வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு 10 பேருடன் சேர்ந்து இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு தான் கிடைத்திருக்கின்றது என்று ராகுல் காந்தி மிக சிறப்பாக, மிக தெளிவாக நெத்தியடி என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளுகளை அம்பலப்படுத்தியிருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டிலையும் அந்த தீவிர தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை அடுத்து மேற்கொள்ளப் போகின்றோம் என்று சொல்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் பீகார் போன்று இங்கு அவர்களால் எதுவும் செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக செய்ய முடியாது. காரணம், இங்கு மக்களுக்கு மத்தியில் நல்ல அரசியல் விழிப்புணர்வும் புரிந்துணர்வும் இருக்கின்றது. ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசும் அரசியல் கட்சிகளும் மிக விழிப்பாக செயல்பட்டு இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டால் உண்மையிலேயே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவர்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் வழிவகுக்க கூடாது. அதில் ரொம்ப விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.